நமச்சிவாயானே போற்றி போற்றி. நமசிவாய வாழ்க, நாதன் தான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலையாண்ட முனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஈசனடி போற்றி, என் தேடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தென்ற நிமகனடி போற்றி, மாயப்புறப்பருக்கும் மன்னடி போற்றி, ஈராவேந்திரன் தேவனடி போற்றி, ஆராதீந்தம் அருள்மொழி போற்றி. சிவாய ராத்ரிகம் கற்பூரகௌரம் கருணாவதாரம் संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दै भवं भवानी सहितं नमामि. आरात्रिकं समर्पयामि श्रीचरणकमलेभ्यो नमः. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरुवे नमः. வணக்கம் நண்பர்களே. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் அருகில் கோம்பை மலை அடிவார பக்கத்தில் கோம்பை, அங்கே வந்து செல்வகுமார் அண்ணான்னு சொல்லி ஒருத்தர் பவர் பாயிண்ட் கொடுத்தாரு. இந்த ஒரு வாரத்துக்கு மேலே பவர் பாயிண்ட்டு பார்த்து கொடுத்துருந்தோம். அவர் பார்த்துட்டு ஒரு 2 நாள்லேயே போர் ஓட்டிட்டார். தண்ணி நல்ல தண்ணி ஆயிடுச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் நான் மறுபடி ஏதாச்சும் கேட்டேன்னா என்னங்கண்ணா ஆச்சு, நான் போர் ஓட்டியாச்சுங்கன்னா தண்ணி ஆயிடுச்சுங்கண்ணா, சாரிங்கண்ணா நான் வீடியோ எடுக்கலை, நான் அவசரத்தில் மறந்துட்டேங்கண்ணா, நான் மோட்டர் மாட்டும் போது கூப்பிட்றேங்கண்ணா, வாங்கண்ணா மறுபடி பார்த்துக்கலாங்கண்ணா, சாரிங்கண்ணா நான் மறந்துட்டேங்கண்ணா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் மறுபடி அவர் போர் ஓட்டிட்டு அவர் மூலிமா அவங்க சொந்த ரிலேஷனுக்கு இன்னொருத்தருக்கு பாயிண்ட் பார்க்கணும்னு சொல்லி நம்பர் கொடுத்தாரு. அவங்களுக்கு போய் பார்த்து கொடுத்துருக்குறோம். அப்புறம் இன்றைக்கி வந்து 27ஆம் மோட்ரு மாட்டினார். மாட்டும்போது கூப்பிட்டாரு, போய் மோட்டரை நானும் போகிறப்ப மோட்டரை மாட்டி முடிச்சுட்டாங்க. இருந்து மோட்டரை மாட்டி மோட்டரை எடுத்து தண்ணியெல்லாம் எவ்வளோ வரும்னு பார்த்துட்டு அது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் பவர் பாயிண்ட்டு பார்த்து கொடுத்ததோடு நான் இருக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா, நான் பார்த்து கொடுத்தது தண்ணி ஆச்சா ஆகலையா, கண்டிப்பாக தண்ணி ஆகணும்னு ஆர்வம் இருப்பேன். தண்ணி ஆனாதான் எனக்கு சந்தோஷம். நம்ம போய் பார்த்த மூலிமா அவங்க தண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பேன். எத்தனை பவர் பார்த்தாலும் பாயிண்ட் பார்த்தாலும் சரி, அவங்களதெல்லாம் தண்ணி ஆயிடுச்சா ஆகலையா நான் ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பேன். ஒரு சிலர் வந்து வண்டி வந்ததையுமே சொல்லிடுவாங்க, வண்டி வந்துச்சுங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓட்டுறோம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஓட்டி முடிச்சு சொல்லவே மாட்டாங்க, வேறு யாராவது தகவல் சொல்லி பக்கத்து ஒருத்தவர் யாராவது சொல்லி அப்படி தான் தெரியும். அப்புறம் நானும் ஒரு மாதம் வருவேன், ஒரு மாதம் வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் இந்த பவர் பாயிண்ட் பார்த்த வீடியோலாம் செல்லில் ஃபுல்லாகிடும், அப்புறம் அழிச்சிருவேன், டெலிட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகிருக்குது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் வெளியூரில் போய் பார்க்கறல ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க. தண்ணி ஆகலை வெளியே தூங்கிட மாட்டாங்க. நான் என்னாச்சுன்னா டெப்த்து போயிடுச்சுன்னா தண்ணி வரலுமா, தண்ணி ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர். நண்பர்களே, நீங்கள் வேறு யாரும் இந்த மாதிரிலாம் போர் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பர்களே. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் பார்த்து கொடுத்தது மூலயமா ஒரு தண்ணி ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் நீ வேறு யார் போர் ஓட்டினீங்கனாலும் தண்ணி ஆனால் கூப்பிட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க நண்பர்களே. உங்களுக்கு போர் ஓடி தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்த்து கொடுத்தா தண்ணி இப்போ ட்ரையான சீசனில் ஒருத்தருக்கு அதிகமாக தண்ணி ஆகும், ஒருத்தருக்கு கம்மியாக தண்ணி ஆகும். ஏதோ 4 பேருக்கு தண்ணி அடிச்சா நமக்கு நல்ல விஷயம் தானே. இந்த தண்ணி பார்க்குற பாக்கியமாக எல்லாருக்கும் கிடைக்காது. இது இறைவன் கொடுத்த வரோம். இந்த ரொம்ப விவசாயம் பண்ணுற விவசாயம் ரொம்ப நலிஞ்சு போயிட்டுருக்குது. அந்த நேரத்தில் தண்ணி கிடச்சா இன்னும் கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் தெளிவாக பண்ணுவாங்க. தண்ணியில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் போர் ஓடி தண்ணி ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, ஆனால் தகவல் சொல்லுங்கள், சொல்லாமல் இருக்காதீங்க. நன்றி நண்பர்களே.
மண்ணு உள்ள போயிருங்க. தண்ணி உள்ள போச்சுன்னு வைங்க, மண் உள்ள போயிடும். அப்புறம் பைப் போகிறோங்க. பைப் அதிகமாக இருக்கும். கூறு தண்ணி பண்ணுறோம். கூறு வந்து ஒவ்வொன்றா தெரியுங்களா? மாற்றிக்கோங்க. அது கலங்கள் வருங்க, முதல்ல ஓட்டுறதுக்கு கலங்கள் வருங்க. ஒரு நாள் நைட்டோ பகல ஒரு பகலுக்கு ஒன்ற போது நைட் பகல் ஒன்று போகுது. ஒரு நேரம் ஒன்று போகுது, 2 நேரம் தேவை இருக்காது. சரி சரி. இதில் உள்ள ஜாதிக்காய் மரம் வச்சுட்ருங்கண்ணா. சரிங்களா? சரி. வெறும் கலங்களாக வருது பாருங்க, வெள்ளையாக வருது பாருங்க. ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ஓடிச்சுன்னா சுத்தம் ஃபியூராக இருக்கும் தண்ணி. ஓட்டுறோம் இதெல்லாம் வெள்ளையாக வருது. பரவாயில்ல, அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஜெர்மன் எப்படி அது சேரோட கிளம்போட்ட. ஆமாம், வர வர தெளிவாகி தண்ணி வெள்ளம் இன்னொரு 5 நிமிஷம் ஓடுறது சுத்தமாக தெளிவாயிருக்கும். இருக்குங்களா? இருக்கா சாமி? ஊர் எடுக்கல அங்கே எடுத்தது அந்த போர் ஓட்டின பொறுத்து இதுக்கு எடுக்கல. இருந்தால் வீடு குளிசாமி எனக்கு ஒரு வீடியோ கேட்டு பாருங்க. சரி சரி. ஆனால் விலையில் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கு. ஆமாங்க, ஓட்டும்போது எடுத்துருந்தா அது நாங்கள் நீங்கள் இங்கே உட்காந்து இருந்தீங்களாங்க, நாங்கள் மேட்டில் உட்காந்துருந்தோங்கல்ல, அங்கிருந்து எடுத்து பார்த்தோம்னா ஒன்றும் எடுக்க முடியாது, தெரியாது. பக்கத்தில் எடுத்தாச்சு இன்னி பிடிங்கண்ணா. ஃப்ரீ சுத்தமாகிடுச்சு தண்ணி. தண்ணி நல்லா இருக்கு, தண்ணியெல்லாம் அதிகம். கலர் மாறிடுச்சு, சுத்தமாக மாறிடுச்சு. அந்த கீழே வெள்ளைப்பாறையில் அந்த பவுட்ரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் வெள்ளையாக தெரியும். அப்புறம் தண்ணி நீ இருக்கிற முட்டு நேட்டாக வந்துருக்கு. தண்ணி அதிகமாக தண்ணி. இது எத்தனை இன்ச்சு பைப்புங்கண்ணா? 2 இன்ச்சு பைப்புங்க. இது 2 இன்ச்சுப்பா, சும்மா செட் பண்ணுறது. இது தூக்கி எவ்வளோ வரும்டா? 2 இன்ச்சு தண்ணி வருங்க. 2 இன்ச்சு தண்ணி வரும் சாமி. ஃபுல்லாக வருது. ஆமாங்க, 2 இன்ச்சு பத்தாது. அறுபது வரட்டுங்க. அதை நல்லா இருக்கு. அண்ணன் வந்து பார்த்து சொல்லி பரவாயில்லைங்க. வைக்குது கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கேன். யாரா அங்கே ஏற வாங்க முடியல. ம் அங்கே ஏற வாங்க இல்லையா? பார்த்து சொல்லுவாங்க. ஒரு மணி நேரம் லேட்டாக நினைச்சிட்டு அதனால